வணக்கம் பிரபுகளே. மறுபடியும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து ஏற்கனவே இருந்த துறையவே ஒப்படைச்சிட்டாங்க. மின்சாரத்துறையும் மதுவிலக்கு ஆயத்துறையும் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த 2 துறையை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் என்னென்ன வேலை பார்க்கலாம், பர்மிஷன் இல்லாமல் எத்தனை பார்கள் நடத்தலாம், உங்கள் நோக்கத்துக்கு என்னன்னாலும் செய்யுங்க. ஏற்கனவே பாட்டுக்கு 10 ரூபா கொடுத்து ரொம்ப சிறப்பாக வியாபாரம் பண்ணி கொடுத்தீங்க, அதே தொடருங்க அப்படின்னு சொல்லி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை அமைச்சராக்கி அந்த பதவியை அவருக்கு ஒப்படைச்சிட்டாரு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே அவர் செயலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்காரு, ஜாமீனில் தான் வந்திருக்காரு. ஜாமீனில் வந்தவருக்கு உடனே பதவி கொடுக்க வேண்டிய என்னங்க அவசியம்? என்ன அவசியம்? இப்போ இவர் அமைச்சர் ஆகிட்டார். இந்த இவருடைய சாட்சியில் பூரா இவர் கலைக்க மாட்டாரா? நீங்கள் நல்லா பாருங்கள். ஐயா பொன்முடியோட நிலைமை என்னாச்சு? ஏற்கனவே இவர் ஊழல் குற்றவாளி, லஞ்சத்தை முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஆர்டர் வாங்கி செயலுக்கு அனுப்புறதா தீர்வு வந்துச்சு. 1 மாதம் 2 மாதம் கழிச்சு என்னாச்சு? இவர் குற்றமற்றவர்னு நிரூபிச்சிட்டாங்க. அதே நிலைமை தாங்க இவருக்கு நடக்கும். செந்தில் பாலாஜின்னு சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. கரூர் மாவட்டத்தையே அவர்களை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் அப்படின்னு யார் சொன்னது? இதே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் தான் பேசினார். பயங்கரமான ஆள் அவர். மணல் கொள்ளை அடிக்கிறதில்ல, எந்த வேலையை கொடுத்தாலும் சரி சிறப்பாக கொள்ளையடித்து நம்மளை கொடுத்துருவார். அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுல நம்பர் 1 ஆள் யாருன்னா இந்த செந்தில் பாலாஜி தாங்க. இவருக்கு முதல்வர் பதவி கொடுக்குறது கூட ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன காலகட்டத்தில் இவர் பேர் கூட அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஆள் செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு எவ்வளவோ பேசினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி உள்ளே தான் இருப்பார் அப்படின்றாரு. உள்ளேயும் போயிட்டார். உள்ளே போயிட்டு வெளியில் வந்தார். மறுபடியும் நம்மளை பற்றி எதுவும் சொல்லலை, ரொம்ப தங்கமான மனுஷன், அவரே கஷ்டப்பட்டு வந்துட்டாப்புல, சரி அவருக்கு ஒரு பதவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பதவியை கொடுத்துருக்காங்க. இனி பாருங்கள், ஏற்கனவே 10 ரூபா வச்சு விட்டார் பாட்டிலுக்கு. இனி பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. மக்கள் இந்த மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்கள். இந்த கரூர் மக்கள் அவங்களத்தான் நம்ம என்ன சொல்கிறது? திருடுறன்னு தெரியுது, திருடன் கையிலே சாவியை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? மறுபடியும் திருடத்தானே செய்வான். மக்கள் ஓட்டு போட்டு ஏமாந்து போய் நிற்கிறது அது வேலையாகவே இருக்குது. ஆனால் அரசு அதிகாரத்தில் இருக்கவங்க, பதவியில் இருக்கவங்க மக்களை பற்றி சிந்திக்கிறதே கிடையாதுங்க. எவனே கெடுகட்டு போகிறான், பேசுகிறானா பேசிட்டு போகிறான், அதை பற்றி கவலையே படாது. இனிமேல் நம்ம என்ன செஞ்சால் மாட்டிக்காமல் செய்யலாம். தப்பு பண்ணணும், ஆனால் மாட்டிக்கிறாமல் தப்பு பண்ணணும் அப்படின்றத யோசிப்பாங்க. இனிமேல் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா திமுக கட்சியில் இருக்கிறவர்கள், ஐயா கலைஞர் அவர்கள், பாரிஸில் வர்றவங்க எல்லாமே ஏடிஎம்கே கட்சியிலேருந்து மாட்டிக்கிடுவாங்க. எவ்வளோ ஊழல் செஞ்சாலும் ஏடிஎம்கே கட்சியிலேருந்து செயலுக்கு போயிடுவாங்க. நீங்கள் டிஎம்கே கட்சியில் இருக்கு பாருங்க, யாராச்சும் ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சு உள்ளே இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்க மாட்டாங்க. ஏங்க 908 கோடி இன்கம் டேக்ஸ்காரருக்கு ஃபைன் கட்டியிருக்காரு, 80 கோடிக்கு மேலே சொத்தை முடக்கியிருக்காங்க. அவருக்கே ஜெகத் ரட்சன் அவர்களுக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் என்ன பதவி கொடுக்குறாரு? வாழ்நாள் சாதனை கலைஞர் பேரை சொல்லி அவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. யாராச்சும் செய்வாங்களா? இப்போ நம்ம வீட்டிலையே ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாருடா, அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டோமா? திமுக கட்சியில் அப்படி இல்லை. அந்த காசு போனால் போது, இதை விட நம்ம பல மடங்கு சம்பாரிச்சுக்கிறலாம். வாயா அப்படி தட்டி கொடுத்து அரவணைச்சு பக்கத்தில் வச்சுக்கிறவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அவர்களுக்கு ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாட்டாலும் 4 பக்கமும் வருமானம் வருமுங்க. ஆனால் இந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்துக்கிறணும். நம்ம எவ்வளவோ வீடியோ போடுறோம், நம்மளை பற்றி கழுவி ஊற்றுறேன் நிறைய பேர், அது ஊற்றிட்டு போகிறேன். நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லணும்ல, சொல்ல வேண்டிய கருத்தை நம்ம சொல்கிறோம். கேட்டால் கேளு, கேட்காட்டி போ, நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிட்டார். நீ பாருங்கள், தமிழ்நாடு பாலாறும் தேனாரும் ஓட போகுது. பாதக்கதானே போகிறோம் நம்மளும். பார்ப்போம் உறவுகளே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பயணிப்போம் உறவுகளே. கருத்துக்களை பதிவிடுங்க. நான் பேசுகிறது சரியாக தப்பான்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை.